எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அத்தனை பேரோட காலை நான் பாக்குறேன். கால் வெடிப்பு. எங்க இருந்து இதை இவ்வளோ தூக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. அதோட ரெமெடிஸ் என்ன, ப்ரிவென்ஷன் என்ன பண்ணா ரெடி ஆகும், என்ன மாதிரி உணவுகள் அதுக்கெல்லாம் எடுத்துக்கலாங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம். முதல்ல எதனால இது வருதுன்னு பார்த்ததுல நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. லேக் ஆஃப் கேர். சுத்தமா உங்க பாதம்னு ஒரு விஷயம் இருக்கிறத நீங்க எல்லாம் மறந்து போயிடுறீங்க. இங்க சோப்பு போடுறீங்க, இங்க எண்ணெய் போடுறீங்க, ஃபேஸ் கேர், ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் நடக்குது. ஆனா ஃபுட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பாத வெடிப்பு வரதுக்கான மெயின் ரீசன் நீங்க உங்க பாதங்களை பாத்துக்கிறதே இல்லை, மறந்து விடுகிறீர்கள். அதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது வந்துட்டு தண்ணி குடிக்காதவங்களுக்கு தான் இது வரும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளோட உடம்பு, நான் திருப்பி சொல்றேன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 70 to 80% ஆஃப் வாட்டர். உங்க உடம்பு. அப்போ நம்ம உடம்பு எப்போ பசிச்சாலும் சரி, எப்போ டயர்டா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்? பசிச்சா ஸ்வீட் சாப்பிட்டுறோம். இது ஸ்வீட் கிரேவிங்ஸ் போல் இருக்கு. ஆக்சுவலி அது ஸ்வீட் கிரேவிங்ஸே இல்ல, அது வந்துட்டு வாட்டர் கிரேவிங்ஸ். நீங்க தண்ணி குடிச்சாலே பாதி பிரச்சனை நமக்கு ரெடியா போயிடும். சோ உங்க உடம்புக்கு ஏத்த அளவுக்கு தண்ணி நீங்க குடிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் 1/2 லிட்டர் சொல்றவங்க உங்க காலை பாருங்க, வெடிப்போட தான் இருக்கும். நீங்க வெயிட், அதாவது உங்களோட பாதத்துக்கு போடுற பிரஷர் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிராக்ஸை வந்துட்டு உண்டாக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு குட்டீஸா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வெயிட்டை குறைக்கிறதுக்கான ப்ராசஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிடும். ஸோ தண்ணி குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட பாடியோட ட்ரைனஸ் வந்துட்டு வெளியே இந்த மாதிரி கால் பாத வெடிப்புல தான் தெரியும். தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனம் எப்படி இருக்கும்? அதோட நிலம் வந்துட்டு கிராக் விட்டுட்டே கிராக்கா இருக்குமா? அதேதான். தண்ணியே இல்லாத இந்த உடம்புக்குள்ள ட்ரைனஸ் ஜாஸ்தியாகி பாதத்துல இவ்வளவு கிராக்ஸ் வருது நமக்கு. சரிங்களா? இது தவிர்த்து வேற எதனாலலாம் இந்த மாதிரி பாத வெடிப்பு வரலாம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸுக்கும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும், தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இது வரும். ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு ஈஸியாவே ட்ரை ஆயிடும். தைராய்டு கூட பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துட்டு மெடிசன் எடுக்கவோ இல்லைன்னா ஒரு சில ரெமெடிஸ்ல ரெடியா போயிடும். ஆனா சுகர் இருக்கிறவங்களுக்கு பாதத்துல வெடிப்பு இருந்ததுன்னா வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்துட்டு உடம்புல ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அதை ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது. சரி, இந்த டாபிக் நான் ஏன் எடுத்தேன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் பாக்குறேன்னா, அதுல அட்லீஸ்ட் ஒரு 20 to 25% ஆஃப் த பேஷண்ட்ஸோட காலை பார்த்தா பயங்கரமான கிராக்ஸ் இருக்கு. சரி, பேசாம அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டுடலாம். அட்லீஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் அவங்க ரெடி பண்ணிட்டோம். கால் பாதத்தை குழந்தையோட கால் பாதம் மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? இனிமேல் அதை பண்ண போறோம். நான் இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சலூன் போயிட்டோ, பெடிக்யூர் மாசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஃபுட் கேருக்கு பெடிக்யூர் பண்ணுங்க. அவங்க போனோடனே நீங்க வந்துட்டு டீடான் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பேக் போடுங்க, மசாஜ் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். கால் வெடிப்புக்காக போறீங்க அப்படின்னா நீங்க பேசிக்கா கிளீன் அப் மட்டும் பண்ணி கொடுங்க. என்னோட நகங்களையும் என்னோட கால் பாதத்தையும் லைட்டா அவங்க நல்லா கொஞ்சம் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து பொறுமையா பண்ணுவாங்க. நல்ல ஒரு கிளினிக்கா போகணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த மாதிரி போய் பெடிக்யூர் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா புண்ணாக்கிட்டு வரக்கூடாது. ஸோ பெடிக்யூர் ஒரு நல்ல சலூன் போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ரெகுலர் பேசிஸ் மந்த்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் பெடிக்யூர் பண்ணி பழகுங்க. 100% பண்ணணும். அது உங்களுக்கும் நல்லது, உங்க பாதத்துக்கும் நல்லது. ரெண்டாவது விஷயம், ஆல்வேஸ் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஃபுட். எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பார்க்காத பாதம் மட்டும்தான். கண்டிப்பா நம்ம குளிச்சுட்டு ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசரும் கைக்கு மாய்ஸ்சரைசர் போடும் போதே ஃபுல்லா போட்டுட்டு காலுக்கும் நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபுல்லா காலுக்கு நடுவுல இருக்கிற இந்த விரல் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டு வைக்கணும். ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு காலுக்கு என்னைக்குமே மாய்ஸ்சரைஸ் பண்ணி பழகுங்க. காலுக்கு ஃபுல்லா மாய்ஸ்சரைஸ் போட்டோன்னே கையை நல்லாவே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கோ கைக்கோ நீங்க மாய்ஸ்சரைசர் போடலாம். இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ரிச்சுவலை என்னைக்குமே மறக்க கூடாது. ஸோ ப்ரிவென்ஷன், எனக்கு வந்துட்டு எங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப வெடிப்பு இருக்கு, நானும் பெருசா தண்ணி குடிக்கிறதே இல்லை, எனக்கு பயமா இருக்கு வெடிப்பு வந்துருமோன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ரெண்டு விஷயம், ஒன்னு மாசத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நீங்க பெடிக்யூர் பண்றதும், ரெண்டாவது ரெகுலரா மாய்ஸ்சரைசர் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இன்னைக்கு நைட்ல இருந்தே. அண்ட் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ரெமெடிஸ் சொல்றேன். கால் வெடிப்பு இருக்கிறவங்க வெறும் கால்ல டைல்ஸ்லயோ கிரானைட்லயோ மார்பிள் தரைகள்லயோ நீங்க நடக்கவே கூடாது. கண்டிப்பா வெறும் கால்ல நடக்காதீங்க. ஏதாவது ஒரு செருப்பு போட்டுக்கணும். அப்படியே நீங்க செருப்பு போடும்போது பிளாஸ்டிக் ஸ்லிப்பர்ஸ் போடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பிளாஸ்டிக் செருப்புகள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். நீங்க வெஸ்ட் சைடோ ஜூடியோ இந்த மாதிரிலாம் போகும்போது மேல வந்துட்டு ஒரு கிளாத் பினிஷ்ல வந்துட்டு நிறைய செருப்பு வந்துட்டு விற்பாங்க. அந்த மாதிரி செருப்பு வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் கால நின்றுட்டு 3 மணி நேரம் சமைக்கிறீங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு செருப்பு போடுற மாதிரி பாத்துக்கோங்க. முதல்ல வந்துட்டு வெறும் கால நிக்க கூடாது. ரெண்டாவது வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு செருப்பு போடணும். அந்த செருப்பும் பிளாஸ்டிக் செருப்பா இருக்கவே கூடாது. மூணாவது விஷயம் நீங்க தவிர்க்க வேண்டியது டெம்பரரி ரெமெடிஸ். போறது ஒரு கிரீமை போடுறது, ரெடி பண்றது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 மாசம் கழிச்சு வருது. இந்த தண்ணியே குடிக்காம பெர்மனன்ட் ரெமெடிஸ் எடுக்காம டெம்பரரி ரெமெடிஸ் மட்டுமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க.
கேளுங்க. ஏன்னா அப்ப நம்ம வந்துட்டு எனக்கு கால் வெடிப்பு இருக்கு, 10 வருஷமா கால் வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்துச்சு, நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண, அதை நான் ரெடி பண்ணிட்டு நான் நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெர்மனன்ட் ரெமெடிஸை தேடி போகணும். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஹோம் ரெமெடிஸ்க்கு போறோம். உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க கால் வெடிப்புல கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொல்ற எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கிள் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க நிறைய கடையில. சும்மா ஒரு 4 செட் சாக்ஸ் 100 ரூபா கூட நம்ம விற்பாங்க. காட்டன்ல ஆங்கிள் சாக்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களோட கால் பாதம் எப்படின்னா இவ்வளவு பெருசெல்லாம் போட வேணாம், இவ்வளவுதான் இருக்கும் ஆங்கிள் வரைக்கும். அந்த சாக்ஸை வாங்கிட்டு நைட்டு போட்டு படுக்கிறதுக்குனே ஒரு 10 செட் சாக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல எண்ணெய் பட்டுட்டே இருக்கும்ல. சோ இதுக்குன்னே ஒரு 4 to 5 செட் சாக்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. நைட் வந்துட்டு நெய், கொஞ்சோண்டு நெய் எடுத்து காலில் இந்த வெடிப்பு இருக்கிற எல்லா ஏரியாலையும் லைட்டா போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த ஆங்கிள் சாக்ஸை நீங்க போட்டுட்டு படுத்து தூங்கிடணும். இது பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு நெய் அஃபோர்டபிள் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க இதை நீங்க போட்டுட்டு ரெகுலரா நீங்க ஒரு 45 days பண்ணீங்கன்னா சூப்பரா கால் மாறிட்டே வரும். இது கூடவே நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி குடிக்கணும், அதை நல்லா மறந்துடாதீங்க. ரெண்டாவது ரெமெடி வந்துட்டு பட்டர், சுத்தமான வெண்ணெய் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா உங்களோட வெடிப்புகள்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி சாக்ஸ் போட்டு படுத்துக்கலாம். சாக்ஸ் வந்துட்டு டைட்டா போடாதீங்க, உங்களுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் லூஸான சாக்ஸா வாங்கிக்கோங்க. ஏன் சாக்ஸ் போட சொல்றேன்னா பெட்ல ஃபுல்லா ஆயிடும். அட்லீஸ்ட் நீங்க சாக்ஸ் இருந்துச்சுன்னா சாக்ஸுக்கும் நம்மளோட பாதத்துக்கும் இருக்கிற கான்டாக்ட்ல அந்த பட்டர் கொஞ்சம் கால்லயே இருக்கும். சோ ஒன்னு நெய், ரெண்டாவது பட்டர், மூணாவது வந்துட்டு சும்மா வீட்டுல இருக்கும்போது நீங்க பண்ணிக்கலாம். டிவி பாக்குறீங்க, ஒரு மணி நேரம் எந்திரிக்கவே மாட்டீங்க அப்படின்னாலும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் லைட்டா குழைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு காலில் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour உட்காந்துட்டு வாஷ் பண்ணியும் எடுக்கலாம். இல்ல இதே கலவையை வந்துட்டு நைட் ரெண்டையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு உங்க காலில் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு சாக்ஸ் போட்டுட்டு தூங்கிக்கலாம். சரிங்களா? சோ இது மூணாவது ரெமெடி. தேங்காய் எண்ணெயும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு 2 to 3 பிஞ்ச் மஞ்சள் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நாலாவது டிப்ஸ் உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவுல மட்டுமே நீங்க இதை மெயின்டைன் பண்ண முடியும். நான் சொன்னதெல்லாம் ரெமெடிஸா ஒரு 45 days நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கால் அப்படியே பேபி லெக்ஸ் மாதிரி ஆயிடும். ஆனா உணவை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த பேபி லெக்ஸ் திருப்பி அந்த மோசமான லேக்கா மாறாம இருக்கும். சோ உங்களுக்கு உணவுல என்னென்னலாம் சேர்த்துக்கலாம்னா மேக்ஸிமம் மீன் வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. மீன் வகைகள்ல நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு உங்களோட கால் வெடிப்புக்கும் உங்க உடம்புல இருக்கிற நார்மலாவே இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ மீன் வகைகள் உங்களோட டெய்லி உணவுல ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாடி வந்துட்டு ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபேட் ரிச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம். கொஞ்சம் ஹெல்தி ஃபேட் இருக்கிற மாதிரி முட்டை, அது முட்டையோட மஞ்சக்கரு ரொம்ப ரொம்ப நல்லது கால் வெடிப்புக்கு. சோ ஹெல்தி ஃபேட் இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்தி ஃபேட் வந்துட்டு கொய்யால இல்ல, ஆனா எக்ஸ்ட்ரா ஃபைபர் இருக்கிறனாலையும் கொய்யாக்காய் வந்துட்டு ஒரு எனர்ஜி பாம் மாதிரி, அது ஒண்ணு சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி கொய்யா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெல்தி ஃபேட் இருக்கிறது வேற என்னது, அவகாடோ, அதுவும் வந்துட்டு நீங்க என்னைக்காவது எடுத்துக்கலாம். ரெகுலராகவே அது எடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட உணவுகளை குக் பண்ணும்போது கால் வெடிப்பு இருக்கிறவங்க வந்துட்டு மேக்சிமம் நல்லெண்ணெயிலையும் கடலெண்ணெயிலையும் நீங்க வந்து குக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் ஆயில்ல வந்துட்டு ஹெல்தி ஃபேட் இருக்கு, நல்லெண்ணெயிலையும் ஹெல்தி ஃபேட் இருக்கு. நெக்ஸ்ட் காலைல எந்திரிச்சோடனே வந்துட்டு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்குல்ல, ஆளி விதைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதைகளோட பொடி ஆளி விதையை வந்துட்டு ஒரு சின்ன பேன்ல போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும். லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை குட்டி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு காலையில எந்திரிச்ச உடனே 1 ஸ்பூன் ஆளி விதை பொடி வந்துட்டு தண்ணியில கலந்துட்டு நீங்க குடிச்சிருங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில கலந்து குடிச்சிட்டு நீங்க பேசிக்கா உங்களோட எல்லா உணவுகளும் சாப்பிடலாம். ஆளி விதை தண்ணியில கடிச்சு குடிச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க நீங்க தோசை ஊத்தும் போது தோசை மேல ஆளி விதை பொடியை போட்டு ஒரு தோசை ஃபுல்லா சாப்பிடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுவாங்க. இது எல்லாமே எனக்கு வந்துட்டு பண்றதுக்கு டைமே இல்லை, அதாவது பண்ணுங்க, பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க வந்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃப்ரூட் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போட்டீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல ஒரு கிரீம் வரும் நமக்கு. இது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா புண்ணு இருக்கு, இந்த ஒரு ஃபுட் கிராக் கிரீம் வந்துட்டு ஒரு 90 days தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த சாக்ஸ் போட்டு நீங்க டெய்லி நைட் படுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கால் வெடிப்பு சூப்பரா கேட்கும். சோ இதையும் மறந்துடாதீங்க. அதாவது நான் சொன்னதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு ஈஸி ரெமெடி வேணும், ஆனா நான் கன்சிஸ்டன்டா பண்றேன்னு சொல்றவங்களுக்கு குட் வாட்டர், குட் ஃபேட் ஃபுட், வெயிட்டையும் குறைக்கணும், கூடவே இந்த கிரீமையும் எடுத்துக்கலாம். ஹோம் ரெமெடிஸ்லாம் எனக்கு பெருசா பிடிச்சிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது, எனக்கு நெய்யோட ஸ்மெல் பட்டர் ஸ்மெல்லாம் நைட் வந்துட்டு வீட்டுல இருந்தா பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கிரீம். சோ இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபுட் கிராக்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்குள்ள போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கிரீம். சோ இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுட் கிராக்காக நான் கொண்டு வந்த எல்லா டிப்ஸும். நல்லா தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்ங்கிற மாதிரி கால் வெடிப்புங்கிறது வந்துட்டு சும்மா எக்ஸ்டர்னலா ட்ரீட் பண்ணாதீங்க. வெளியே மட்டும் பூச்சி பூசிட்டு விட்டுறாதீங்க. உள்ள நீங்க நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஹைட்ரேட்டடா நல்ல
நல்ல கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கால் வந்துட்டு அப்படியே பாப்பா மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharmika.